இன்றைக்கி சாட்டர்டேங்க, தீபாவளி வைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தமிழ் ஸ்கூல் இருக்கிறதுனால தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கும் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு இன்னையோட லாஸ்ட்டாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சது. இன்றைக்கி வந்துட்டு மைதா பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் இதை மினி கச்சிடான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்வீட்டு தான் இது. இது சுகரு, மைதா மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் ஒன்றா போட்டு செய்கிறது. நான் வந்துட்டு கோதுமை மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் ரேஷியோ போட்டு செஞ்சேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் சமையலில் கூட இந்த ரெசிபி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஃபேவரட். லைட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட் பிடிக்காதவங்க அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா லைட்டாக ஒன்றே எடுத்து கடவாயில் அடுக்குனாங்க அப்படின்னா லேசாக அந்த ஸ்வீட் வந்துட்டு அப்படியே உள்ளே இறங்கும். என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஸ்நாக்னு கூட நான் சொல்லுவேன். அப்போ முன்னெல்லாம் எப்போயாவது செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ செய்யறதே விட்டுட்டேன். எனக்கு ஞாபகம் வரவும் சரி ஓகே டக்குன்னு செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவு பிசைகிறது இதெல்லாம் டைமிங்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஆனால் வேகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். நான் வந்துட்டு 4 கப் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வேகிற டைம் மட்டும் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ